ரீல்ஸுக்கு ஆசைப்பட்டு ஒரு 3 குழந்தைங்க பண்ண வீடியோனால இன்றைக்கி ஒரு குழந்தை உயிரோடே இல்லைங்க. ஆமாங்க, கர்நாடகாவில் நமீஷ்னு ஒரு பையன், ஒரு 15 இயர்ஸ் பையன். அவன் வந்து ஒரு யுகாதி பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். ஹாலிடே டைமில் வந்திருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ஆக்ஷன் பிரேக் ரீல் பண்ணலான்னு ஆசைப்பட்டிருக்கான் அந்த பையன். அப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, ஒரு பக்கம் ஒரு ஆடி கார், இன்னொரு பக்கம் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வேகமாக வரணும், கடைசி நிமிஷத்தில் பிரேக் அடித்து திரும்பணும், இதான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த காரை ஓட்டினது சின்ன பையன் தான், பைக் ஓட்டினது சின்ன பையன் தான், எல்லாம் 15 வயசு பசங்க. ஸோ காரை ஓட்டின சின்ன பையனால் ஒரு பக்கத்தில் வந்து வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நேராக அந்த பைக் ஓட்டின பையன் மேலேயும் மோதிட்டாங்க. நம்ம நமீஷ் மேலேயும் மோதிட்டான் அந்த பையன். மோதினதில் என்ன இருக்குது, அந்த பையன் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க. நம்ம அப்பா அம்மா வந்து என்ன கேட்டாலும் வாங்கி தருவதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன் சில நேரம் நோ சொல்லணுங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு ஆடி காரையோ இல்லை அந்த ஓலா எலக்ட்ரிக் பைக்கையோ வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா, அதே மாதிரி குழந்தைங்களை கண்காணிப்பில் வச்சுருந்த இவ்வளோ பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற பல ஸ்டண்ட் வீடியோக்கள் முறையான பாதுகாப்பு மற்றும் சேஃப்டி கியரோ எல்லாமே வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ அப்பா அம்மா இதை முக்கியமாக கவனிக்கணும், தன் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கிறத கவனிக்கணும். இன்றைக்கி அந்த குழந்தைங்க ரீல்ஸ் ஆசைப்பட்டு பண்ண வீடியோவில் இன்றைக்கி ஒரு குழந்தை உயிரோடு இல்லை. ஸோ பிள்ளைங்க கையில் வண்டி சாய் கொடுக்கும்போது அவங்க உயிருக்கு யமன் அதுதாங்கிறத நம்ம எல்லா பேரண்ட்ஸும் உணரணும். இப்போ அந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்த பையன் மேலே ஒரு கல்பபிள் ஹோமிசைட் கேஸ், அதாவது கொலைக்கு இணையான ஒரு குற்றமானதாக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன விளையாட்டு தான், ஆனால் இப்போது 2 பேர் குடும்பத்தோட நிம்மதியாக அழிச்சிருச்சு. நண்பர்களே, நான் எல்லாருக்கும் சொல்ல வர்றது ஒரே விஷயந்தான், குழந்தைங்களுக்கு வண்டியை தயவு செய்து கொடுக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் 18 வயசு கீழே இருக்க குழந்தைங்க வண்டி ஓட்டக்கூடாதுன்னு எல்லா பேரண்ட்ஸும் உணரணும். நன்றி.